ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொங்கல் தான் வீட்டில் செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணி பசங்க கேட்டனால நான் வந்து பொங்கல் ரெடி பண்ணினேன். அதுக்கு வந்து கருப்பட்டியும் மண்டவெல்லம் போட்டு உருக்கிறதுக்காக அடுப்பில் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு, அதுக்கு அளவுக்கு 1.5 கப்பு அரிசி எடுத்திருந்தேன், பச்சரிசி. அதையுமே ஒரு 2 கப்பு தண்ணி வச்சு வேக வச்சு அதை விசில் எடுத்து கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்க்கரை பாகு, கருப்பட்டி பாகு ரெடி ஆகிட்டு, அது கூட கொஞ்சமாக வந்து தேங்காய் பாலும் நான் புளிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சர்க்கரை பாகை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பாலையும் ஊற்றி அந்த சோறோடு சேர்ந்து எல்லாத்தையுமே நல்லா கிண்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 4-5 விசில் போட்டால் அது இன்னும் கொஞ்சம் குழஞ்சி கிடைக்கும். அதனால் குறைச்ச தண்ணியில் வேக வச்சுட்டு 2 இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினேன். அதோடு வந்து சுக்கு ஏலக்காயுமே வந்து நல்லா பொடிச்சு மிக்ஸில் பொடிச்சு அதையுமே ரெடி பண்ணி வச்சுருந்து அதையும் இந்த பாகு கூட கருப்பட்டி பாகு கூடலாம் சேர்த்து அதையும் தட்டி ஒரு 4-5 விசில் வந்து அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 4-5 விசில் நல்லா அடித்த சிம் ஃப்ளேமில் வச்சு அடித்த உடனே இந்த கருப்பட்டி இதில் வந்து நல்ல அழகாட்டு வெந்து குழஞ்சி சூப்பராக இருக்குது. கடைஞ்சி விட்டால் செம்மையான அழகான ஒரு பொங்கல் ரெடி ஆகிட்டு அதில் ஒரு 2 சொட்டு நெய்யை ஊற்றி அப்படியே கிண்டி அதெல்லாம் மூடி வச்சுருந்தேன். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி அண்டிப்பருப்பு, பாதாம், கிறிஸ்மஸ் எல்லாம் போட்டு நீட்டாக அழகாட்டு ஒரு தால்சம் பண்ணி மேலே அந்த தால்சத்தையுமே ஊற்றி நல்ல அழகாட்டு கிண்டி எடுத்தாச்சு. நான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து பொங்கல் வீட்டில் நான் தனியாக செய்தது. உண்மைக்குமே வந்து பொங்கல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்து வச்சது. நான் வச்ச மெத்தேட்லேயே நான் வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு நல்லா இருந்து அந்த நெய் ஸ்மெல்லு, அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா பிடிச்சிருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இந்த மாதிரி பொங்கல் செய்து பாருங்கள். வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதுபோல் நிறைய சமையல் வீடியோ எல்லாமே நம்ம வீடியோ சேனலில் வந்துட்டுருக்கு. அதை வந்து பொரிச்சு ஊற்றி அந்த பொங்கலில் வந்து அந்த பாதாம் பருப்பு நல்லா முருகி அழகாக முருன்னு இருக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவல் வந்து சூப்பராக இருந்து அதே போல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது